வாங்க உள்ள வாங்க. ஆ, வாம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் சித்தப்பா. வணக்கம்மா. ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ எவ்ரிவன். என்ன இப்படி பாக்குறீங்க? அக்கா, மதி மாமா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கை கொடுங்க. மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஓ, பண்பாடு மறந்துட்டேன். வெண்ணிலா, ரொம்ப பாரம்பரிய பண்பாடுன்னு இருக்கிற குடும்பம். இங்க உன் விளையாட்டு தானே கூடாதுன்னு சொல்லியிருக்கல. ஆ, இந்த அடாவடி தனத்தினாலதான் உன்னால இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாம போயிடுச்சு. ஆமாமா, இந்நேரம் என் தங்கச்சி மச்சான கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருப்பால. சரி, தமிழுக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அம்மா எதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதானே நடக்கும். மறந்துட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. தமிழ் மாமா, அந்த டீ பை எடுத்து வந்து போடுங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இருங்க இருங்க. ஷோ, ஏ வெண்ணிலா, என்ன இதெல்லாம்? தெரியல. கேக் அண்ணி, ஹோம்மேட். மதியழகன் சுபத்ரா கல்யாண நாளுக்கு வெண்ணிலாவே தயார் பண்ணி கொண்டு வந்த கேக் இது. தாத்தா, இந்த வீட்ல யாருமே கேக் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க தாத்தா. என்னன்னா, ஒரு நாள் கேக் சாப்பிட்டா யாருக்கும் ஒண்ணும் ஆயிடாதுன்னா. அது மட்டும் இல்ல, லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்போ கேக் எப்படி பேக் பண்றதுன்னு சொல்லி கொடுத்ததே சுபத்ரா அக்கா தான். அவங்க எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். யம்மியா இருக்கும். சாப்பிட்டா தானே தெரியும். சாப்பிட்டா தானே கொண்டு வந்திருக்க. ஓகே, இப்ப நான் 5 கேண்டில் வைக்கிறேன். அது ஊதி கேக்க கட் பண்ணிடுங்க. ஓகே? நில்லு. வேண்டாம், மெழுகுவத்திய ஊதி எல்லாம் அணைக்க கூடாது. வாட்? ஏன் அப்படி? விளக்கேத்தி வச்சு அத கடவுளா வணங்குறவங்க நாங்க. மெழுகுவத்தி ஏத்தி அத ஊதி அணைச்சு அபசகுணமா கல்யாண நாளை கொண்டாடுற பழக்கம் இந்த வீட்ல கிடையாது. மெழுகுவத்தி இல்லாமலே கேக் வெட்டலாமே. அப்படிதானே தாத்தா? சொல்லுங்க தாத்தா. சுபத்ராமா, 2 பேருமா சேர்ந்து கேக்க கட் பண்ணுங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நீ எதுக்குடி வந்த? கேக் ஊட்டுறதுக்கு தான் அத்தை. நீ அப்படி கூப்பிடாத, எனக்கு எரிச்சலா இருக்கு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வெண்ணிலா? இப்படி பண்ணி நீ அசிங்கப்படணுமா? இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? எப்பதான் நீ கத்துக்குவ? ஏன் அப்படி என்ன சொல்றீங்க? இது என்ன இன்னொருத்தங்க வீடா? என் அண்ணனை தானே நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஒரு வகையில நானும் இந்த வீட்டு மருமக தானே. எந்த வகையிலயாவது இருந்துட்டு போ. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? வெண்ணிலா, வரும்போது உனக்கு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். இந்த விளையாட்டு தான் நல்லா வேண்டாம், அமைதியா இருன்னு. ஏன் இப்படி பண்ண? தமிழ்,
ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடணும். போய் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. இங்கதான் இருக்கியா? கமான் வெண்ணிலா, அவங்க பேசினதை நினைச்சு வருத்தப்படாத. வீட்டுல பெரியவங்கன்னு இருந்தா கல்ச்சர் அது இதுன்னு எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பாங்க. நீ இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருந்தா உன் டே தான் ஸ்பாயில் ஆகும். ஏய், cheer up. cheer up தானே? நீங்க சொன்னா கரெக்ட் தான். நான் வருத்தப்பட மாட்டேன். ஓகேவா? மாமா, I just want to say something. நான் புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன். அங்க பாருங்க. மாமா, நான் என் ஸ்கூட்டரை கோவிலுக்கு கொண்டு போய் பூஜை கூட போடல. உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் முதல்ல கொண்டு வந்துட்டேன். ஸ்கூட்டி கொண்டு வந்திருக்கியா? ஏய், உனக்கு ஓட்ட தெரியாதா? தெரியாதே. நீங்க இருக்கீங்கங்கிற தைரியத்துல தான் தாத்தா கிட்ட ஆர்டர் பிடிச்சு ஸ்கூட்டி வாங்கிட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு நீங்க ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி தருவீங்களா? உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்ல, அதே மாதிரி தான் ஸ்கூட்டர் ஓட்டுறதும். இதுல பெருசா கத்துக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? மாமா, சைக்கிள் ஓட்டுறதும் ஸ்கூட்டர் ஓட்டுறதும் எப்படி மாமா ஒண்ணாகும்? சைக்கிள் லைட் வெயிட், எங்க வேணும்னாலும் பட்டுன்னு நிறுத்திடலாம். ஆனா ஸ்கூட்டி வெயிட்டா இருக்கே, பேலன்ஸ் பண்ண கத்துக்க வேண்டாம்? அது மட்டும் இல்ல, வயசு பொண்ணு நான் ஆசையா கேக்குறேன். என்ன அவள நீங்க மாட்டேங்கிறீங்க? வாங்க மாமா. இல்ல வெண்ணிலா, வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். கோவில்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. அவசரமா கிளம்பிட்டு இருக்கவங்கள பார்த்து வண்டி ஓட்ட கத்து கொடுங்கிற, இது எப்படி நடக்கும்? விட அகல்யா, ஏற்கனவே அம்மா திட்டின கோவத்துல அவ இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ நீ வேற ரொம்ப திட்டாத. ஏங்க, நம்ம கோயிலுக்கு போகணுமே. சுபத்ரா, வெண்ணிலா புது வண்டிக்கு பூஜை போடணும்னு சொன்னா. ஒண்ணு பண்ணலாம், நான் இவளை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன். நீ அகல்யாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடலாம். என்ன? வா போலாம். சரி மாமா, பாய். மாமா, வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு வண்டி. வா உட்கார். ஓகே ஓகே. ஏய், இங்க பாரு சுபத்ரா, நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு என் பின்னாடி உட்கார்ந்துட்டு வான்னு சொல்றவ நாளைக்கு என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவளை நம்பாத. புது வண்டிய காட்ட ஆசையா வந்திருக்கா. ஓட்டி பழக்கி விடட்டும், விடு. பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவ என்ன குழந்தையா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து விடுன்னு சொல்றதுக்கு? இந்த வண்டி ஓட்டுற ஒண்ணு போதும் இந்த குடும்பத்தை ரெண்டா ஆக்குறதுக்கு. நீ டிவி சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? எதுக்கா கல்யாணி நீ வெண்ணிலாவை பத்தி தப்பா பேசுற? அவ நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவளை பத்தி உனக்கு தெரியாது சுபத்ரா. அவ என் புருஷனோட தங்கச்சிதான். அதுக்காக அவ பண்ற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருக்க முடியாது. நீ நல்லவ அப்படிங்கறதுக்காக தான் நான் உனக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற. போக போக நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவ. இப்படியே ஏமாந்துகிட்டே இருந்தீனா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறப்போ யாருமே உன் பக்கத்துல வந்து நிக்க மாட்டாங்க. வெண்ணிலா, உன் பொண்ணு நினைக்கிற மாதிரி நான் உன் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கல.
நீதான் என் வாழ்க்கைய கெடுத்த, என் புருஷனை திருடிட்டு போன. இந்த உண்மைய ஆதிரா கிட்ட சொன்னா ஒருவேளை அவளுக்கு என்ன பத்தின அபிப்பிராயம் மாறலாம். ஆனா பெத்த தாய பத்தி, அதுவும் அவ செத்து போனதுக்கு அப்புறம் அவ பொண்ணு கிட்ட எப்படி தப்பா பேசுறது? உன் பேரை அவகிட்ட நான் கெடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா. உனக்கு 16வது நாள் காரியம் கூட பண்ண முடியாம பாவியா இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்க. நீ இருக்கும்போது நான் உன்கிட்ட ஒரு சந்தேக கைதியா தான் இருந்தேன். இப்போ நீ போனதுக்கு அப்புறமும் இங்க ஒரு கைதியா தான் இருக்க. எனக்கு இதெல்லாம் பழக்கமாய் போச்சு. ஆனா நம்ம பொண்ணு ஆதிரா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ உன்னையும் என்னையும் பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவ இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு வேதனையில தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க. பேக்ல எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். ₹1000 தான் இருக்கு. ஒரு 6 பேருக்கு சாப்பாடு போடணும். பூ தேங்காய் ஐயர்னு நிறைய செலவாகும். இல்ல ஐயர் எவ்வளவு கேட்பாருன்னு தெரியலையே. ஷோ, ₹1000 போதுமா? எவ்வளவு செலவாகும்னு யாருக்கிட்ட கேக்குறது? ஐயர்கிட்டே கேட்கலாம். ஐயர் நம்பர் வேணுமே. இந்த ஊர்ல எங்கன்னா ஐயரை பிடிக்கிறது? நமக்கு யாரும் தெரியாதே. இன்டர்நெட்ல பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, என் பேர் ஆதிரா. சொல்லுங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 16வது நாள் காரியம் பண்ணணும். நீங்க அதுக்கு அவைலபிளா இருப்பீங்களா? பேஷா பண்ணலாமா? எங்க வரணும்னு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அட்ரஸ் உங்க நம்பருக்கு நான் அனுப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் எவ்வளவு செலவாகும்னு சொன்னீங்கன்னா நான் பணம் ரெடி பண்ண சரியா இருக்கும். பூஜைக்கு தேவையானதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துருவீங்களா? நான் வேணாலும் வாங்கிட்டு வரேன், இல்ல நீங்க வாங்கி வச்சாலும் சரிதாமா. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாமா? சரி, அப்போ நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. சரிமா. அப்போ மொத்தமா நான் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். மொத்தம் பூஜை சாமா, என்னோட ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ₹7000 ஆகுமா? நீங்க முதல்ல ₹3000 என் நம்பருக்கு பே பண்ணுங்க. இதே நம்பர் தாமா? சரி. 7000? இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எங்க
இங்க யாருக்கிட்டயும் கேட்கவும் முடியாதே. அம்மா, இதுவும் வளையல் தாமா. உன் ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்கு தான் நான் இந்த பூஜையை பண்றேன். உனக்காக இந்த வளையல வச்சு பணம் ரெடி பண்ணி கண்டிப்பா நான் பூஜையை பண்ணுவேம்மா. உன் ஆத்மா சாந்தி அடையறது தான் எனக்கு முக்கியம். மதியழகன், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வருவாரு, பார்த்து பேசிட்டு போங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு நீ பரிவா கேக்குற. அந்த பரிவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஆளா நான் இருக்கேன். அப்பா வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதும் நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு பதட்டத்தோட உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவர் பேசின வார்த்தைக்கு அவர் முன்னாடியே நான் செத்து போயிருக்கணும். ஐயோ, என்ன சொன்னாரு? ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? அவரை நான் பேசுறத கேட்கல, நான் சொல்றத கேட்கறதுக்காகவும் அவர் இங்க வரல. அவர் அவ்வளவு தூரம் மனசு நொந்து போயிருக்காரு. அந்த வேதனையில தான் பேசிருப்பாரு. நீங்க மனசு வருத்தப்படாதீங்க. போன ஜென்மத்துல பாவம் பண்ணா இந்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல சுபத்ரா. பாவம் செஞ்சா உடனே தண்டனை கிடைச்சிருது. அவர் பேசட்டும், அவர் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. அத நான் கேட்க வேண்டிய அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன். அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் இத நினைச்சு இன்னும் வேதனையா தான் இருக்காங்க. அப்பா மாதிரி அம்மா வெளியில காமிச்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அம்மாவை விட அப்பாவுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல, அதான் மறைக்க முடியாம வெளியே காமிச்சிட்டு போயிட்டாரு. அப்பா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன எதிரியா தான் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் சுபத்ரா. நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க. செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்த தேவையில்லை சுபத்ரா. அதான் சாட்சியா நீயே இருக்கியே. அது சரி, என் பொண்ணு ஆதிரா எப்படி இருக்கா? வளர்ந்த பிள்ளைங்க கூட இவ்ளோ குறும்பு பண்ணுவாங்களான்னு ஆதரவு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வெறும் குறும்புன்னு சொல்லிட முடியாது, அவளுக்கு பிடிவாதமும் அதிகமா இருக்கு. அவங்க அம்மாவோட குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பூஜை சிரிப்புன்னு கோவில் மாதிரி இருந்த வீடு ஆதிரா வந்ததுக்கு அப்புறம் எப்பவும் சத்தம் சண்டைன்னு போர்க்களமா இருக்கு. ஐயோ, இப்படி எல்லாம் பண்ணா அவளை வீட்டுல வச்சுக்க மாட்டாங்களே சுபத்ரா? சரிதான்,
ஆனா என்ன, உங்க பொண்ணால இது வரைக்கும் பொய் சொல்லாதனா தினமும் பொய் சொல்றேன். அம்மா கிட்ட கூட நடிக்க வேண்டியதா இருக்கு. இவளால எப்போ என்ன பிரச்சனை வரும்ன்ற டென்ஷன்ல 6 மாசம் உங்க பொண்ண பாத்துக்கிறதுக்குள்ள என் உடம்பு ஒண்ணு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு.